வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் தோஸ் ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் 2025. ஸோ அதுக்கான ஒரு ஆப்டிடியூட் ட்ரைனிங்காக தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் 2025 டே 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயத்த மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சம்ஸும் அப்படியே பேரலாக சால்வ் பண்ணுவோம். இதில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸ் பார்க்கணுன்னா அதுக்கான என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல வந்து என்ன பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல். ஸோ பிரின்சிபலில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், இன்னொரு விதமாக சொல்லலாம் சம்முன்னு சொல்லலாம். பிரின்சிபல் வந்து சம்முன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல்னா பி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து என்ன சொல்லணும்னா ஆறு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் வந்து இயர்லி தான், இயர்ஸ், டைம் இன் இயர்ஸ், அது வந்து டி. ஸோ முதல்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம், இதுவும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இந்த விஷயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பிஆர்டி. ஸோ இப்போ இங்க வந்து பிஆர்டின்னு சொல்லிட்டுனா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. ஸோ இது ஆக்சுவலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் பர்சன்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஆர் பை 100 வரும். ஸோ அதனால பிஆர்டி பை 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ரேட் பர்சன்ட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட் பர்சன்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்ட், ரேட் பர்சன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரேட் பர்சன்ட் பெர் ஆனம். ஸோ இதையும் தனியாக எழுதிடுறேன், ரேட் பர்சன்ட் பெர் ஆனம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பிஆர்டி பை 100. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ இருக்காரு வச்சுங்க. பர்சன் ஏ வந்து பர்சன் பிக்கு வந்து கடன் கொடுக்குறாரு. பர்சன் ஏ வந்து பர்சன் பிக்கு வந்து கடன் கொடுக்குறாரு. ஸோ சம் அதாவது ஆக்சுவலாக ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு 10,000 ரூபா இல்லை 20,000 ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ ஒரு அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து அவர் வந்து கடன் கொடுக்குறாரு வச்சுங்க. ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கடன் கொடுக்குறாருன்னா அது வந்து வட்டி சம்வாட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இப்போ 10,000 ரூபா வந்து என்னென்னா ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வந்து 1 இயரில் திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது அவர் பர்சன் பி வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் நமக்கு ஃபஸ்ட் கேள்வி. ஸோ அதை ட்ரை பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. ஸோ பிஆர்டி பை 100. ஸோ அப்போ என்னென்னா பிரின்சிபல் வந்து 10,000 ருபீஸ். பிரின்சிபல் வந்து 10,000 ருபீஸ். ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 10 அண்ட் டைம் டியூரேஷன் வந்து 1 இயர் டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல், 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 ருபீஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 1000 ருபீஸ். ஸோ இப்போ அவர் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000. 10,000தோட இது வந்து ஆக்சுவலாக 10,000ன்றது பிரின்சிபல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 1,000 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து மொத்தம் 11,000 ரூபாவை அவர் அவங்களுடைய அதை பர்சனுக்கு பே பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா பிரின்சிபலோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்றதுல பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தா அது வந்து என்ன சொல்லலாம், அது வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்னா ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ இப்போ இது நம்ம அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சரி, இந்த அமௌண்ட் அப்போ இங்கே இதையும் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. இது மாதிரி நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இது வந்து சிம்பிளாக ஜென்ரலாக கான்செப்ட் 1 அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து கான்செப்ட் 2. ஸோ கான்செப்ட் 2ல வந்து என்னென்னா இதுதான் கான்செப்ட் 2. கான்செப்ட் 2ல என்ன விஷயம் பேச போகிறோன்னு சொல்லிடுறேன். கான்செப்ட் 2. ஸோ இதில் வந்து நம்ம அந்த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆன் பிஆர்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மாதிரி ஒரு டேர்மாக டிஃபைன் பண்ணுறேன். எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டி ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த பேராமீட்டர் 3 பேராமீட்டர் இருக்குது. பிஆர்டின்றது 3 பேராமீட்டர் இருக்குது. அந்த 3 பேராமீட்டர் பேஸ் அந்த வேரியேஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேரி ஆகுது அதுதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த 3 அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பி சேஞ்ச் ஆகலாம், இல்லை ஆர் சேஞ்ச் ஆகலாம், இல்லை டைம். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை
100 அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து சம் அதர் அரேஞ்ச்மெண்ட்டாக மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இன்னொரு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிரின்சிபல் தேவை, மற்ற எல்லாமே நோன் பேராமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ இந்த 100 அப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க. 100 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை பிரின்சிபல். பிரின்சிபல் தான் எனக்கு தேவை. ஸோ டிவைட் பை ஆர்டி. ஸோ இது ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ அதுவே எனக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும், பட் மற்ற பேராமீட்டர் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிடி எஸ்ஐ தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா 100 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை. ஸோ இங்கே ஆர் தான் கேட்டிருக்காங்க, அப்போ பிடி. ஸோ பிடி. ஸோ சிமிலராக டி, அதாவது டி தேவை அப்படின்னா இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஆர் தெரியும்னு வச்சுங்க. ஸோ 100 எஸ்ஐ டிவைடட் பை பிஆர். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிஆர்டி அதுன்றதை ஃபைன் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து எது நோன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து இந்த இந்த ஃபார்முலாவில் வந்து எது நோன் பேராமீட்டர் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். நோன் பேராமீட்டர் வந்து நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் சார் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நோன் பேராமீட்டர்ஸ். நோன் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், அண்ட் டைம் தெரியும். ஸோ இதில் நோன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும், அண்ட் டைம் தெரியும். ஸோ இதில் நோன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும், அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ இப்போ ஒவ்வொன்றிலையும் வந்து பிரின்சிபல், ஒன்றுல வந்து பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, ஒன்றுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, ஒன்றுல டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த 100 எஸ்ஐ இருக்குல்ல, அதுதான் வந்து காமனாக இருக்குது. மூணுத்துலையும் காமனாக வந்து நியூமரேட்டர் பொறுத்த வரைக்கும் 100 எஸ்ஐ இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு கேஸையும் பார்ப்போம். ஸோ இன்னொரு கேஸையும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஸ் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வந்து என்னென்னா உங்களுக்கு அமௌண்ட்டில் வந்து பிரின்சிபல் போனால் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்ன, பிஆர்டி பை 100 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இதை வேஸ்ட் பண்ணி இன்னொன்று சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஆர்டி பை 100 இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிஆர்டி பை 100 ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஒரு சில டைம் என்னன்னா ரெண்டு கேஸ்லேயும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம்னு சொல்லணும்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பாரு, அதே மாதிரி பர்சன் பியும் வந்து கடன் வாங்கியிருப்பாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம். பட் ஆனால் அந்த பிரின்சிபல் ஆர்டி வேரியேஷன்ஸ் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி இப்போ இன்னொரு விஷயமும் ஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம்னு சொல்கிறேன். இப்போ SI1 SI2 வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஈக்குவல் எஸ்ஐ அதான் இங்கே பிரின்சிபல் P1 இருக்குது, இங்கே R1 இருக்குது, இங்கே T1 இருக்குது. அதே மாதிரி பர்சன் 2 வந்து இங்கே பிரின்சிபல் 2 அண்ட் R2 அண்ட் T2 இந்த நாலு விஷயம் இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்கும் சேம்னு சொல்கிறேன். அப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஏக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வந்து என்னென்னா P1 R1 T1 டிவைடட் பை 100. ஸோ அதுவே செகண்ட் பர்சனுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா P2 R2 T2 பை 100. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இதில் நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ இப்போ இங்கே அமௌண்ட்டும் A1 வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து இதுக்கு அமௌண்ட் வந்து A2 வச்சுப்போம். இப்போ சிம்பிளாக வந்து SI1 இஸ் ஈக்குவல் டு SI2 சொல்கிறேன். ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து என்னென்னா A1 மைனஸ் P1 A1 மைனஸ் P1 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா தட் இஸ் ஈக்குவல் டு P1 R1 T1. அதுவே டிவைட் பை A2 மைனஸ் P2 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P2 R2 T2. ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்முலா. ஸோ இது எப்படி இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறது அதையும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 சொல்லியிருக்கல. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1னா இதுதான். ஸோ இப்போ என்ன இல்லைங்க, A1 மைனஸ் P1 A1 மைனஸ் P1 தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னன்னா A1 மைனஸ் P1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து P1 R1 T1 டாட் பை 100. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ன்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. ஸோ அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா A2 மைனஸ் P2 தட் இஸ் ஈக்குவல் டு P2 R2 அண்ட் T2 டாட் பை 100 தட் இஸ் அது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு போட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 இஸ் ஈக்குவல் டு 2 நான் மாதிரி சொல்கிறேன். ஸோ 1 இஸ் ஈக்குவல் 2ன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகுனா A1 மைனஸ் P1. ஸோ இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது தட் இஸ் ஈக்குவல் டு A2. ஆக்சுவலாக நான் அப்படி வேண்டாம் நில்லுங்க, இந்த மாதிரி போட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். இது நான் என்ன பண்ணுறேன் 1/2ன்ற மாதிரி பண்ணுறேன். 1 டிவைட் பை 2 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக இருக்கும். இப்போ எல்லா பேராமீட்டரும் இருக்குல்ல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 டிவைட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இந்த மாதிரி பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா A1 மைனஸ் P1 டிவைட் பை A2 மைனஸ் P2. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா P1 R1 T1 டிவைட் பை 100. இங்கே கீழே வந்து
P2 R2 T2 divided by 100. ஸோ ஃபைனலாக இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. A by B divided by C by D இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா A divided by B வந்து அப்படியே மேலே இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இதை மட்டும் அப்படியே மாற்றி எழுதுங்க. ஸோ D by C. ஸோ இப்போ இங்கே இருக்கிறத நீங்கள் எழுதணும்ல, அதுக்காக சொன்னோம். இப்போ A by B. ஸோ A by B-யை வந்து அப்படியே எழுதிடலாம் முதல்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் C by D-யை வந்து D by C-ன்னு எழுதணும். ஸோ 100 divided by P2 R2 and T2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் A1 மைனஸ் P1 டிவைடட் பை A2 மைனஸ் P2 தட் இஸ் ஈக்குவல் டு P1 R1 T1 divided by P2 R2 T2. இப்போ இந்த கேஸ் வந்து எங்கே எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு சில டைமில் வந்து இந்த ரெண்டு பேராமீட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ அதாவது 2% ஏக்கு வந்து சம் இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரின்சிபல் ரேட்டு டைமு, ஸோ இதெல்லாம் தெரியும். ஒரு சிலது A1 தெரியும், A1 தெரியும், A2 தெரியாது. ஸோ இப்போ இந்த கம்பாரிசன் மூலிமா நம்ம இதை பண்ண முடியும். கம்பாரிசன் மூலிமா A2 வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஒரு சில டைமில் P2 ஓட வேல்யூ தெரியும், P1 வேல்யூ தெரியாது, மற்ற எல்லாமே நோன் பேராமீட்டர்ஸ். ஸோ அப்போ வந்து P1 நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ ரெண்டு விதமான விஷயம் வரும்போது இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் முதல்ல சால்வ் பண்ணிடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதான். எல்லாமே வந்து ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரின்சிபல் வந்து 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% பெர் ஆனம் அண்ட் டைம் பீரியட் வந்து 4 years. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT by 100. டேரக்ட் கொஸ்டின் PRT by 100 தட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 1000 rupees. ஆரோட வேல்யூ வந்து 20%, 20 எழுதியாச்சு, அண்ட் டைம் பீரியட் இயர்ஸ் தான் இருக்குது, தட் இஸ் 4 டிவைட் பை 100. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஜீரோ இங்கேயும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து 20 கிராஸ் 10 200, 200 கிராஸ் 4 800. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 800 அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி சிம்பிளாக அடுத்த கொஸ்டினும் சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து ₹600 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% பெர் ஆனம், 5% பெர் ஆனம் அண்ட் டி வந்து தட் இஸ் 4 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. 4 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வழக்கமாக வந்து இயர்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே வந்து மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மந்த்துனா இப்போ மந்த்துன்னு சொல்லும்போது அது இயராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா 4/12 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி முதலே கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT by 100. ஸோ PRT by 100 பிரின்சிபல் வந்து 600, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அண்ட் இது வந்து 4/12 டிவைடட் பை 100. ஸோ பார்த்தீங்கன்னா 2 0, இந்த 2 0 கேன்சலு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 6 வந்து இங்கே இது கேன்சல் பண்ண 6 2 0, நெக்ஸ்ட் 2 2 சார். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து 10 கிடைக்கும். ஸோ ₹10 சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ பிரின்சிபல் வந்து ₹200. ஸோ பிரின்சிபல் வந்து ₹200 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% பெர் 6 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6% பெர் 6 மந்த் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ as well as டைம் பீரியட் வந்து 3 years. ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன தெரியுமா? தட் இஸ் PRT by 100. ஸோ PRT by 100. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து 6% பெர் 6 மந்த் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஆனமில் வேணும், அதாவது வருஷத்துக்கு வேணும் பெர்சன்ட் ரேட்டு. ஸோ அப்போ என்னன்னா இப்போ இது வந்து எப்படின்னா இது 6 மாதத்துக்கு 6%னா 12% இருக்கும் பெர் ஆனம்க்கு. பெர் ஆனத்துக்கு வந்து 12% இருக்கும். ஏன்னா 2 மல்டிபிள் பண்ணால் இது 12 ஆகிடும், இதுவும் 2 மல்டிபிள் பண்ணால் 12 ஆகிடும். ஸோ 12% பெர் ஆனம். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். தட் இஸ் பிரின்சிபல் வந்து 200 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% அண்ட் டைம் டியூரேஷன் வந்து 3 years டிவைடட் பை 100. ஸோ இங்கே 2 0 கேன்சல், இது 2 0 கேன்சல். ஸோ ஃபைனலாக 12 2 சார் 24 3 சார் என்னென்னா 24 20 40 60 60 + 12 72. ஸோ 72ன்றது ஆன்சராக இருக்கும். ஸோ ₹72ன்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பிரின்சிபல். ஃபோர்த் கொஸ்டின். பிரின்சிபல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தட் 500 சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2% பெர் 6 மந்த். ஸோ 2% சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு 2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. தட் இஸ் 5/2 இயர்ஸ் தான். ஸோ ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் அது இயர்ஸில் கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் இங்கேயும் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா 2% பெர் 6 மந்த் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து 12 மந்த்துக்கு சொல்லும்போது என்ன 4% பெர் ஆனம். அது 12 மாதத்துக்கு வந்து 4% வந்து வரும் பெர் ஆனம்.
ஸோ டேரெக்டாக இங்கேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக சொல்லிடலாம். தட் இஸ் பிஆர்டி பை 100 500 கிராஸ் 4 இன்ட்டு 5/2 டிவைடட் பை 100 ரெண்டு ஜீரோ கேன்சல்ட். ஸோ இங்கே வந்து 2 2 சார் 4. ஸோ 5 2 சார் 10 10 5 சார் 50. ஸோ ஆன்சர் வந்து ருபீஸ் 50 ருபீஸ்ன்றது இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து 400 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% பெர் 3% பெர் 3 மந்த். ஸோ பெர் 3 மந்த் 3 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. 3 மாதம் கொடுத்துருக்காங்க. as well as அந்த டைமும் வந்து என்னென்னா அதுவும் வந்து 2 மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 3% per 3 மந்த்தில், அப்போது இது 12 மந்த்துக்கு தான் நம்ம அந்த ரேட் பர்சன்ட் சொல்லணும். ஸோ அப்போது எதுவும் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 ஆகும்னா 3 4 சார் 12. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே வந்து 12% per annum அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே டைம் வந்து 12 இயருக்கு சொல்லணும், 1 இயருக்கு சொல்லணும். ஸோ 1 இயர்ன்றது வந்து 12 மந்த்து. ஸோ அப்போ 2/12 தட் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸோ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 பிஆர்டி பை 100. ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 400 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% அண்ட் இது வந்து டி வந்து 1/6 டிவைடட் பை 100. ஸோ 2 0 கேன்சல். ஸோ நெக்ஸ்ட் 6 2 சார் 12 4 2 சார் 8 ருபீஸ் 8. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் வந்து ருபீஸ் 730 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum அண்ட் டைம் டியூரேஷன் வந்து 120 டேஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் இங்கே வந்து டேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக டேஸ்னால் இப்போ ஏரா மாற்றணும். ஸோ டைம் வந்து என்னென்னா, ஸோ மொத்தம் 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 365 டேஸ். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து 1 இயருக்கு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இல்லைங்க 1 இயர்ன்றது வந்து தட் இஸ் 365 டேஸ். ஸோ அப்போ வந்து என்னன்னா 1 இயரா, அப்போது இங்கே டைம் ஆல்ரெடி வந்து 120 டேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டைம் வந்து என்னென்னா 120/365. ஸோ டீயோட வேல்யூ 120/365 வரும். ஸோ இப்போ மற்றதெல்லாம் ரிமைனிங் சேம் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. ஸோ பிரின்சிபல் எவ்வளோனா 730. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 அண்ட் இது வந்து 120/365 டிவைட் பை 100. 2 0 கேன்சல். ஸோ 73 கிராஸ் 5னா என்ன வருதுன்னு பார்ப்போம். 73 கிராஸ் 5 5 3 சார் 15 1 7 5 சார் 35 365. ஸோ இப்போ இது வந்து 5 டைம்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் 5 1 சார் 5 5 2 சார் 10 20 5 4 சார் 20. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ருபீஸ் 24. ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன டேஸில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 120 டேஸ். ஸோ அதை நம்ம ஏராக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சம் அதர் ஒரு மெத்தட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னென்னா, அதாவது இது முதல்ல இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது என்னென்ன செக் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேட் பர்சன்ட் பிரின்சிபல் கரெக்டாக பிரச்சனை இருக்காது. ரேட் பர்சன்ட் வந்து ஆனத்துக்கு அதாவது பெர் இயர், ஸோ பெர் ஆனம் இருக்கா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி டைமும் வந்து இயரில் இருக்கா பாருங்க. இன்கேஸ் வேறு வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் மாற்றணும். இன்கேஸ் மந்த்தாக இருந்தால் என்ன பண்ணிருக்கீங்க, டிவைட் பை 12 பண்ணிருக்கீங்க. இன்கேஸ் டேஸாக இருந்ததுன்னா டிவைட் பை 365 பண்ணிக்கிறீங்க. ஸோ ரேட் பர்சன்ட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சிமிலராக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாதத்துக்கு 3%னா அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 12%. ஸோ இப்போ 3ன்றது 3 4 சார் 12. அதனால் 3யோட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வருதோ அதை பேஸ் பண்ணி இங்கேயும் பர்சன்ட்டும் மல்டிப்ளை பண்ணிங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு. இல்லைங்க அடுத்தது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லைங்க செகண்டு இந்த மாதிரி இந்த வேரியபிள் கொஞ்சம் மாறிச்சில்ல, அதை பேஸ் பண்ண ஒரு சில சம்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு கொஷின் நம்பர் 7ஆக வச்சுப்போம். இதை கொஷின் நம்பர் 7. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எல்லாமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து என்னென்னா வேறு பேராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ கிவன் டேட்டா வச்சு வேறு பேராமீட்டர்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 100 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% per month கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 3% per annum மந்தில் 3% per annum 3% per annum கொடுத்துருக்காங்க. 3% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து என்னென்னா தட் இஸ் 2 இயர். டைம் வந்து 2 இயர் கொடுத்துருக்காங்க. கேட்குற விஷயம் வந்து ஏ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் வந்து டேரெக்டாக சொல்லியிருப்பேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 அப்படி சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே எது வந்து நோன் பேராமீட்டர், பிஆர்டி எல்லாமே நோன் பேராமீட்டர்.
அமௌண்ட் மட்டும் அன்னோன் பேராமீட்டர். ஸோ இப்போ அமௌண்ட் மட்டும் அன்னோன் பேராமீட்டர். ஸோ நான் ஆல்ரெடி சிம்பிள் இந்த ஃபார்முலா எப்படி நம்ம இதையும் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, நம்ம வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இங்கே கேட்குறது அமௌண்ட், அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் வந்து இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஆர்டி பை 100. ஸோ அப்போ இதில் வந்து பிஏ மட்டும் காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. ஸோ இது வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலாவாக இருக்கும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 100 எழுதியாச்சு. ஸோ 1 ப்ளஸ் ஆர்டி பை 100, 1 ப்ளஸ் ஆர் வந்து 3% பெர் annum தான். ஸோ 3 இன்ட்டு டைம் வந்து 2 இயர் இன்ட்டு 2 டிவைடட் பை 100. ஸோ இப்போ சிம்பிளாக வந்து இது 50 3/50. ஸோ 3/50னா 100 இன்ட்டு, ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுக்கிறீங்க, 50 மேலேயும் 50 ப்ளஸ் 3. ஸோ சிம்பிளாக 100 கிராஸ் 53/50, 50 2s are 100. அப்போ ஃபைனலாக வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 106. ஸோ அமௌண்ட் வந்து இதுக்கு வந்து என்னென்னா 106 அப்படின்னு கிடைச்சிது. ஸோ இதான் ஆன்சர். ஸோ அமௌண்ட் வந்து 106. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா பிரகாஷ்? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? புரிஞ்சுது டேசன் சார். இன்னும் ஒரு தடவை மட்டும் அந்த அமௌண்ட் கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இதான் ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ பிஆர்டி இருக்குது, அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. இப்போ முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து இந்த முதல் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருந்தது. இப்போ ரெண்டாவது வந்து அமௌண்ட்டுன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், 8th கொஸ்டின். இதில் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரின்சிபல் வந்து 500. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% பெர் annum அண்ட் டைம் பீரியட் வந்து 4 months அமௌண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், இங்கே டைம் பீரியட் வந்து 4 month. அப்போது அது மட்டும் இயராக மாற்றணும். இப்போ 4 மாதம் டைம் பீரியட் 4 மாதம், இப்போ நம்மளுக்கு 12 மாதத்துக்கு தேவை. ஸோ அப்போ வந்து 4/12. ஸோ இது மாதிரி 4/12 அப்போ இயராக மாற்றினா 4/12ன்னு வந்துடும். ஸோ இயராக மாற்றணுன்றது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட். இங்கே வந்து பெர் annum இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னென்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 500. ஸோ அதே மாதிரி 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 6%, 6. டீயோட வேல்யூ 4/12. ஸோ 4 இன்ட்டு 12. ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ ஃபைனலாக 6 2s are 12. அப்போ 25 4s are 100ல 4. அப்போ இங்கே கீழே வந்து 25. ஸோ ஃபைனலாக என்ன வரும்னா 500 1 ப்ளஸ் 1/15 வரும். ஸோ எல்சிஎம் எடுங்க. ஸோ 500 கீழே இது எல்சிஎம் எடுத்தா 50. ஸோ மேலே 50 ப்ளஸ் 1 வரும். ஸோ ஃபைனலாக that is equal to 500 cross 51/50. So 0 0 cancel, 5 tens are 50. So final answer rupees 510. So amount வந்து 510 அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். திரும்பவும் வந்து என்ன பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிரின்சிபல் வந்து 400 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தட் இஸ் 3.65% பெர் annum. ஸோ பெர் annum இதுவும் பிரச்சனை கிடையாது. அண்ட் டைம் பீரியட் வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 150 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சேமே அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன், இது வந்து இங்கே டேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதையும் வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டேஸ் பண்ணால் கொஞ்சம். ஸோ அப்போ இது வந்து நம்ம 150 days வந்து நம்ம எப்படி இந்த இயர்ஸாக சொல்லும் போது என்னென்னா, தட் இஸ் 150/365 இயராக சொல்லும்போது இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே வந்து அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுறோம். அமௌண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்டி பை 100. ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் தெரியும். பிரின்சிபல் வந்து 400. ஸோ 400 1 ஆரோட வேல்யூ தட் இஸ் 3.65 அண்ட் டீயோட வேல்யூ 150/365. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு ஜீரோ மட்டும் முதல்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3.65ல 3.65ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் 365 வரும்னா 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் 3.65ஓட 100 மல்டிப்ளை பண்ணால் 365 வரும். ஸோ அப்போ இங்கே கீழே வந்து 3.65 வந்து இது கேன்சல் பண்ணும்போது கீழே 100 அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து 100 அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேன்சலேஷன் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கேன்சலேஷன் வந்து ஸோ இந்த மேலே இன்க்ளீன் பண்ணுவோம். இது வந்து 5 3s are 15. இது வந்து 5 2s are 10. ஸோ மீதி இருக்கிறது தான் ரிமைனிங். ஸோ ஆன்சர் இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எழுதிடலாம். தட் இஸ் 400 இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே வந்து 3/200 அப்படின்னு சொல்லிக்கலாம். 3/200. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்ப இது எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுக்கும்போது 400 இங்கே வந்து மேலே வந்து 200 ப்ளஸ் 3/200.
200 தட் இஸ் ஈக்குவல் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 400 இன்ட்டு தட் இஸ் 203/200 தட் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ண ஃபைனலாக அதான் 200 2 சார் 400 அப்போது ஃபைனலாக வந்து ₹406. ஸோ இதான் ஆன்சராக இருக்கும்ன்றதை புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th. ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஸோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 10th கொஸ்டினில் வந்து அமௌண்ட் வந்து 1120. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து 2/5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் amount is equal to simple interest amount is equal to principal into 1 plus RT by 100. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான். அமௌண்ட் வந்து பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் RT by 100 தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வேறு மாதிரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வேறு மாதிரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் RT by 100ல இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்லியிருப்பேன்னா பிரின்சிபலும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஸோ பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பிரின்சிபலுக்கு வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரின்சிபல் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT by 100 தெரியும். இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதை பிரின்சிபல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடும்போது என்னன்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 100 SI 100 SI டிவைடட் பை ஆர்டின்னு கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து 100 SI by RT. ஸோ இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 100 SI by RT இதை நான் பிரின்சிபலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை காமன் எடுக்கிறேன். தட் இஸ் ஃபைனலாக 100 by RT ப்ளஸ் 1. ஸோ இது வந்து அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 ப்ளஸ் 100 by RT. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இதுவும் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுக்காக நான் அப்படி இது பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே அமௌண்ட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து SI மட்டும் தான் தெரியல. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 by RT ப்ளஸ் 1. ஸோ இது தெரிஞ்ச விஷயம். ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து அமௌண்ட் வந்து 1120 1120 அமௌண்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இதில் தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அமௌண்ட் வந்து 1120 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ RT தெரியும். சரியா இதில் திரும்ப எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து 1120 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 100 by RT இல்லை 100 by RTனா ஆரோட வேல்யூ 5%. ஆரோட வேல்யூ 5%. 5 எழுதியாச்சு. டீயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/5 இயர்ஸ். டீயோட வேல்யூ வந்து என்னன்னா 2/5 இயர்ஸ். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம இதை வந்து எப்படி நார்மல் ஃப்ராக்ஷன் மாற்றினா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ 5 2 சார் 10 அதோட இந்த ப்ளஸ் 2 இந்த மேலே இருக்க ப்ளஸ் பண்ணிக்கிட்டு டிவைட் பை 5 அதை கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மேலே இருக்கிறதோட ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் டிவைட் பை அந்த டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை போடணும். ஸோ அதுதான் வந்து இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க. ஸோ 10 + 2னா தட் இஸ் 12/5 இயர்ஸ். ஸோ இது வந்து 12/5 இயர்ஸ். டைம் பீரியட் வந்து 12/5 இயர்ஸ். ஸோ இப்போ RTயில் இப்போ T வந்து இன்ட்டு 12/5 போட்டு ப்ளஸ் ஃபைனலாக 1. ஸோ இப்போ இதில் வந்து எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சலிங் பேராமீட்டர் வந்து இந்த 5 கேன்சலு. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா 100/12 இருக்கு. ஸோ 100/12 வந்து என்ன பண்ணால் இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 2ஆல் கேன்சல் பண்ணுறீங்க, மேலே கீழே 2ஆல் கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ கேன்சல் பண்ணும்போது 2ஆல் கேன்சல் பண்ணால் 15 வரும். இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். ஸோ இது திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணால் 25 வரும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 வரும். ஸோ அப்போ ஃபைனலாக வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 25/3ன்னு வரும் ப்ளஸ் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்குது 1120/SI. ஸோ இப்போ இதை வந்து LCM எடுக்கிறீங்க. ஸோ LCM எடுக்கும்போது கீழே வந்து 3 இருக்குது. LCM வந்து 3 தான் வரும். ஸோ 25 + 3. ஸோ ஃபைனலாக 28/3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் இருக்குது 1120/SI இஸ் ஈக்குவல் டு 28/3. ஸோ SI வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. அப்போ வந்து ஃபைனலாக என்ன ஆகுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து இப்படி போச்சுன்னா 1120 இது டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் போயிடும். ஸோ 3/28 அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 4ஆல் கேன்சல் ஆகும். கண்டிப்பாக 4ஆல் கேன்சல் ஆகும். 4 2s are 8.
4 2s are 8, 32 ஆஃப் 4 8s are 32. ஸோ 8 அப்புறம் 0 280. ஸோ இது வந்து 4ஆல் கேன்சல் பண்ணால் சிமிலராக 4 7s are 28. ஸோ இப்போ 7ஆல் திரும்பி டேரெக்டாக கேன்சல் பண்ணால் 7 4s are 28 0 40. ஸோ ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து தட் இஸ் ருபீஸ் 120ன்றது ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 120. ஸோ இந்த மாதிரி சம்மும் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சம் இதே ஃபார்மேட்டில் இன்னொரு சம் பார்த்துருவோம். 11th சம் வேற ஒரு அதான் இதே மாடலில் வேற ஒரு சம் 11th சம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 540 கொடுத்துருக்காங்க. அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தட் இஸ் 108 கொடுத்துருக்காங்க. அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தட் இஸ் 5% பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. அண்டு டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக இதுக்கு வந்து டி தான் கேட்டிருக்காங்க, டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் இருக்குல்ல, அதனால் போன ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, அமௌண்ட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை RT + 1. ஸோ அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் டிவைட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிங்க. அமௌண்ட் டிவைட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை RT + 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், அண்ட் ரேட் % தெரியும், டி மட்டும் தெரியாது. ஸோ அமௌண்ட் எவ்வளோ 540, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 108, 100, இங்கே ஆர் வந்து 5%, டி மட்டும் தெரியாது, டியாக எழுதிங்க +1. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லணும்னா 540/108 3ஆல் கேன்சல் பண்ண பார்க்கலாம். 3ஆல் கேன்சல் பண்ணால் 3 1s are 3, 24 3 8s are 24 180. அப்போ இது வந்து 3 3s are 9, 3 6 are. ஸோ இப்போ இது 6ஆல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 6ஆல் பண்ணும்போது என்னன்னா 6 3s are 18 0, 6 6 are 36. நெக்ஸ்ட் 6 5s are 30. ஸோ இப்போ வந்து இது இந்த சால்வ் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ இப்போ 5 is equal to 100 divided by 5t + 1. ஸோ இந்த 1 வந்து அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், அதான் மைனஸ் ஆகிடும். ஸோ 100 by 5t is equal to 5 - 1 வந்து 4. ஸோ 4 ஆயிடுச்சு. இப்போ 5tயா, ஸோ இதை வந்து அப்படி எடுத்துகிட்டு போங்க. ஸோ 5t is equal to 100 by 4. இது கேன்சல் பண்ணால் 25 கிடைக்கும். ஸோ t is equal to 25/5, that is equal to t is equal to 5. ஸோ 5 years. ஸோ டைம் பீரியட் வந்து 5 years அப்படின்னு கிடச்சிது. ஸோ இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணால் தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். சரியா? சரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட சம் பேசிக்ஸான ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் இதை பார்த்துட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வருதா வரலன்றது செக் பண்ணிங்க. சரியா? டியர் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ then please hit the like button, and if you want more videos like this then subscribe to my channel Dyson Ramakrishnan. I thank all the learners those who are watching and learning through my videos. Dyson Ramakrishnan signing off. Thank you.